ஹாய் மக்களே வணக்கம். இந்த பார்வதி, கமருதீன் என்ன சொன்னாலும் அடங்கவே மாட்டேன்றாங்கங்க. நேத்திக்கு தான் மைக் போடாம அவ்ளோ பெரிய பிரச்சனையானுச்சு. அவங்கள ஹவுஸ்மேட்டுக்கு டீ, காஃபி, எக்கு எதுவுமே கிடைக்காத வழியா பண்ணிட்டாங்க. இன்னைக்கும் பாருங்க மைக் போடாம தான் ஓடிட்டுருக்காங்க. இத உட்காந்து அமித் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அமித் பார்த்துட்டாரு. அமித் வந்து இவங்கள பார்க்குறதுக்கே ஒரு ஆள் வேணும் போலவே, இவங்கள வச்சுட்டு கண்காணிச்சுட்டே இருக்கணும் போலவே, மைக் போடாம ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வினோத் கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல. இப்ப தனியா ஒரு ஆள் வச்சுக்கணும். இவங்கள பார்க்குறதுக்கு தனி ஒரு ஆள் வச்சிருக்கணும் போல. ஏன்னா நேத்திக்கு தான் அவ்ளோ பிரச்சனை நடந்துச்சு. திருப்பி இன்னைக்கு மைக் போடாம தான் ஓடிட்டுருக்காங்க. மைக் போடாம ஓடும்போது நீங்க எதுவும் பேசாதீங்க. ம் இல்லன்னா மைக் போட்டுட்டு ஓடுங்க அப்படின்னு சொல்றாப்ல அமித்து. ஆனா 2 பேரும் கேட்காம ஓடிட்டே தான் இருக்காங்க. மைக் போட்டுட்டு ஓடலாம்ல இப்ப பாரு. அமித் மைக் போட்டுட்டு ஓடலாம்ல பாரு அப்படின்னு சொல்றாப்ல. கமருதீன்ட்டையும் சொன்னாப்ல. கமருதீன் ஒண்ணும் கேட்கல. ஸோ பாருகிட்ட மைக் போட்டுட்டு ஓடலாம்ல பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து கமருதீன் வந்து மைக் எடுத்து போட்டுட்டு போறாப்ல. நேத்திக்கு தான் அவ்ளோ பிரச்சனை நடந்துச்சுங்க. பாவம் ஹவுஸ்மேட்டுக்கு. இதுவரைக்கும் இன்னும் ரம்யா வந்து புலம்பிட்டே இருக்காங்க. "ஏய் காஃபி, டீ ஏதாவது குடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் திருப்பி குடுங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் கஷ்டப்படுறாங்க கம்மு. அமித்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. இதனால எவ்ளோ பிரச்சனை, அம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே எவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் ஏதோ கமருதீனுக்கு கொஞ்சம் மனசு இதானுச்சு போல. அதுக்கப்புறம் வந்து மைக் எடுத்து மாட்டுறாப்ல. மாட்டிட்டு போறாப்ல. இவங்கள தினம் தினம் யாராவது ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணுமாங்க. அவங்கவங்களுக்கு தெரியாதா? தெரியும்ல. நேத்து ஆதிரெல்லாம் டென்ஷன் ஆகி கமருதீன் இனிமே வெளில போய் பேசு அப்படி